இந்த சுஃபியான் பின் உயைனா தான் சொல்றாரு. சுஃபியான் பின் உயைனாட சம்பவம் இல்லை, அவர் தான் சொல்ற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றாரு. இந்த தாயிட்ட வந்த நேரில் அதாவது அவங்க தொழுகையை நீட்டினாங்கன்றது சுஃபியான் பின் உயைனா ஒரு சம்பவமாக என்ன செய்ய சொல்றாரு. இமாம் இப்னுல் ஜௌசி ஒரு புத்தகம் எழுதிக்கிறார், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல். அதில் தான் இந்த ஆதாரம் என்ன செய்கிறார், அவர் கொண்டு வரார். அதுபோல நம்ம பார்க்குறோம், அதாவது அனஸ் இப்னு நதர் அறிவிக்கிறாரு, இப்னு மஸ்ஊதுடைய தாயார் வந்து ஒரு தடவை வந்து தண்ணி என்ன செஞ்சா கேட்குறாரு அப்துல்லா இப்னு மஸ்ஊதுரியாங்கிட்ட. அப்போ அவங்க தண்ணி எடுத்துட்டு வராங்க, அவங்க கொஞ்சம் நேரத்தை தூங்கிட்டாங்க. இந்த மாதிரி இடங்களை சஹாபாக்கள் தாபீன்கள் எல்லாம் அவசரமாக அவங்களோட நன்மைகளை சேர்த்துக்கொள்ள யூஸ் பண்ணுறாங்க. தாஜ்ஜ தொழுதிக்கிறோம், நம்ம வித்திரு தொழுதிக்கிறோம், அவ்வளோ நீட்டிக்கிறோம், அப்படியெல்லாம் சொல்கிற நம்ம தாய்க்காக நின்றுக்கிறோம்னு சொல்கிறதுக்கு ஒரு சம்பவம் இருக்குதா? இல்லை. அவர் நின்று கண்டே இருக்கிறார் விடியும் வரைக்கும் அந்த தண்ணியை வச்சுட்டு, தாய் முழிக்கும் வரைக்கும் நின்று கண்டிக்கிறார். அதெல்லாம் அவங்க அஜுருடைய இடமா பார்த்தாங்க. தாய் தொழுது முடிக்கும் வரைக்கும் நின்று கண்டிக்கிறான், தாய் அதை நீட்டுறான். இந்த மாதிரி நம்ம வரலாற்றிலே பார்க்குறோம், குகைக்கு போன அந்த 3 பேர் அவர் நின்று கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் அவங்க தாய்க்காக அவங்களோட இதுக்காக நின்ற சம்பவம் நம்ம பார்க்குறோம். வெயிட்டிங்கில் நிற்க மாட்டோம், ஃபோனில் நம்ம இல்லைங்கிட்டா அம்மா 4 முறை அடிச்சேன்னா நீங்கள் ஆன்சர் இல்லை, அதாவது அது சும்மா தான் கேட்டேன், உள்ளத்தில் பொறுமை இல்லை. தாயை வெயிட்டிங்கில் போட்டு எத்தனை பேர் இருக்கிறான், தாயை வெயிட்டிங் சும்மா தான் அடிக்கிற பொறவை முடிச்சிடுறது, பொறவை என்ன செஞ்சிடுறது முடிச்சிடுறது. பாருங்கள் ஹைவத் இப்னு ஷுரை, இந்த செய்தியை பாருங்கள். அவர் வந்து மக்களோட என்ன செய்வார், ஹைவத் இப்னு ஷுரை பெரியோர் அறிஞர், அவர் மக்களோட படிப்பிச்சு கண்டிப்பார் மஜ்லிஸை. அவரோட தாய் வந்து அவங்க அந்த மஜ்லிஸுடைய இதெல்லாம் பார்க்காம என்ன சொல்லுவாங்கன்னா, கோழிக்கு தீனி போட்டுருங்கன்னு, கோழிக்கு தீனி போடுங்கன்னு சொல்லி அவர் அந்த இடத்திலே இருந்து எழும்பி பேத்து, அதாவது கோழிக்கு தீனி போட்டுட்டு வந்து உட்கார். இது வந்து சுப்ஹானல்லாஹ் இமாம் இப்னுல் ஜௌசி அல் பிர்ரு வஸ்ஸிலா என்ற புத்தகத்தில், அல் பிர் வஸ்ஸிலா உறவுகளை சேர்ந்து நடத்தலும் தாய்க்கு உபகாரம் செய்கிற புத்தகத்தில் சொல்றார். இது அதாவது அந்த குடும்பத்துக்குள்ள போனா தன்னுடைய பதவி அது இதெல்லாம் எடுத்து வச்சிருன்னு சொல்றோமே, அந்த மாதிரி அவனை தாய் தன்னை எந்த வகையில டீல் பண்ணினாலும் சொல்லி. ஒரு வைத்தியர் சொல்றாரு, ஒரு பெண்ணை ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தார். அந்த அவங்க மருத்துவம் செய்யற டைம்ல துப்புறா, முகத்துல அட்டிக்கிறா, பிச்சு இழுக்கிறா. இவர் வந்து என்னது அதை பிடிச்சி தவிர்த்து யாருமா அவனு கேட்டேன், தாய். அவங்களுக்கு வந்து சிந்தனை என்ன செஞ்சுட்டு போயிட்டு, நான் எந்த நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது, அவங்க ட்ரீட் பண்ணத்தான் நான் வந்தேன்றான். நம்ம நன்மை செஞ்ச தாயிட்ட வழக்கு பேசிட்டிருக்கிறோம். அவள் நன்மை, நாங்கள் செஞ்ச நன்மை அவள் விளங்கவில்லைன்னு நம்ம வழக்கு பேசிக்கிட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அந்த தாய்க்கு விளங்காது, அவர் அங்கே பொறுமையாய். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி நினைச்சு பாருங்க. அதுபோல் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், சில அதாவது முஹம்மது இப்னு சீரின் சுப்ஹானல்லாஹ், இந்த செய்தியை பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவனோட காலத்தில் ஒரு பஞ்சமான ஒரு காலப்பகுதியில் ஈத்தம் மரம் வந்து 1000 திர்ஹத்துக்கு போச்சு. ஒரு ஈத்தம் மரத்துடைய விளைச்சல் அவ்வளோ, அதாவது அதை ஒரு என்ன சொல்கிறது, மார்க்கெட் வந்து வீழ்கிற டைம் இருக்குது, இது பெருமதியான இடத்துக்கு போயிட்டு ஒரு ஈத்த மரம் வந்து 1000 திர்ஹத்துக்கு போயிட்டு. இப்போ என்ன செய்யறான்னு சொன்னா, முகமது இப்னு சீரின் சொல்றாரு, உசாமா இப்னு ஜெயித் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அப்படி வளர்ந்து அந்த பெருமதிக்கு வந்த ஈத்த மரத்தை வெட்டுறாரு. இப்போ கொடுத்தா 1000 திர்ஹம், பணக்காரன் ஆயிடலாம். வெட்டி அதனோட உள்ளுக்குள்ள ஜும்மார் இருக்குதே, நீங்க என்ன சொல்லுவீங்க, உள்ளுக்குள்ள அந்த இது கிடைக்குமே உள்ளுக்குள்ள, அதுக்கு என்ன சொல்லுவோம், ஜும்மார். நம்ம இலங்கை வழக்கில் வந்து கரபடான்றோம் இல்லைங்கிட்டா சிங்களத்தில். அது அந்த உள்ளுக்குள்ள ஜும்மார் வெள்ளையா இருக்குமே, இந்த கோரா இருக்கும், தென்னை மரத்துல எல்லாம் இருக்குமே, சரியா? குருத்து, அந்த குருத்துலையும் அந்த உள்குருத்தி தானே இனிமே அதை டேஸ்ட் ஆகிக்கும். அதை ஃபுல் செட்டை எடுத்துட்டு வந்து, அது வெள்ளையா இருக்குமே, அதை எடுத்துட்டு வந்து தாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிடுங்கம்மா எல்லாரும் கேட்குறாங்க, 1000 திர்ஹம், சரியா? 1000 திர்ஹம் இதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. என் உம்மா இதை கேட்டா, எனக்கு ஒரு இப்படி குருத்தொண்டு கொண்டு வரையல்மான்னு கேட்டா, அவ விரும்பி எதை ஒன்று கேட்டு எனக்கு முடியுமாக இருந்தால் நான் செய்யாமல் இருக்கவே மாட்டேன்ற. அது எவ்வளோ பெருமதியானதா, என்னால் முடியுமெண்டா நான் அதை செஞ்சிருவேன்டா. அப்போ அந்த இடத்துல நம்மளோட மாதிரியான சிந்தனை 1000 திர்ஹத்தை எடுத்து உம்மா என்ன இதை கேட்டாலும் நம்ம வேற ரூட்ல அவங்க என்ன செய்வோம், செலவழிப்போம். உம்மா நான் எதா இருந்தாலும் யோசனையோடு தான் சொல்லுவேன், நீங்கள் இதை கேட்டதுக்காக இது முக்கியம், பெர்மனண்டா உங்களுக்கு நிலம் வாங்கி போட்டுக்கிறேன் வணங்கிட்டா, உங்களுக்கு ஒரு சதகா ஜாரியாவோட ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் அப்படி என்ன எதுவும் செய்கிறேன். உம்மாக்கு என்ன இப்போ விருப்பம், அதில் தான் என்ன நன்மை நினைச்சேன். சலஃபுகிட்ட பகம பாருங்க, நம்ம ஒருவேளை அதை எடுத்து வேறொன்று செஞ்சா நன்மை ஆகிக்கும், அவள் அந்த விருப்பத்துக்கு சில வேளை மாறிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அவள் கேட்ட இதான் விருப்பம், அது எவ்வளோ பெருமதியாக என்னால் முடியுமோ நான் செஞ்சிடுறேன். பிர்ருல் வாலிதைன் இப்படி புரிஞ்சு வச்சுக்கிறோமா நான் நினைக்கல, சரியா? இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்ய, தாய் கடமை செய்கிறோம், பார்க்குற எல்லாம் செய்யறோம், அது போதும் அப்படி என்ற லெவலில் விளங்கி வச்சுக்கிறோம். இது உசாமா இப்னு ஜெயித் செய்ததாக என்ன செய்து சிஃபத்து சஃப்வால என்ன செய்து இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க.
அதுபோல அதாவது ஹப்ஸா பின்த் சீரியன் அவங்க சொல்றாங்க, முகமது இப்னு சீரியனுடைய தாய், அதாவது சகோதரருடைய அவங்களோட தாய் தான். அவங்க அவங்களுக்கு எப்பயுமே சிபக், அதாவது நம்ம பெத்திக்ஸ் என்று சொல்லுவோமே, அந்த துணியில பல நிறம் பூசி நிறம் கலக்க வச்சு அதை ஊற வச்சு நம்ம கொடுப்போம், அந்த மாதிரி வார ட்ரெஸ் அவங்களுக்கு சரி விருப்பம். சரியா? அதனால அந்த பெத்திக் செய்யப்பட்ட அந்த ட்ரெஸ் வேணா விருப்பம் என்பதனால இவங்க அவங்களுக்கு தேவையான மாதிரி தேடி ட்ரெஸ் எடுத்து பெருநாள் வந்தா அந்த வேலை இவர் பார்ப்பார், செஞ்சு அந்த தாய்க்கு கொண்டு என்னது கொடுப்பார். அவரை நான் வாழ்நாளில் தாய்க்கு மேல ஒரு குரல் உயர்த்தி கண்டதில்லை. முகமது இப்னு சீரின், முகமது இப்னு சீரின் பெரிய அறிஞர்களாக வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பண்பாடுடையவர்களாக இருந்திருக்கிறான் பாரு, கண்டதே இல்லை. அவரை யாராவது அந்த இடத்துல போனாங்கண்டா தாய்கிட்ட பேத்து பேசியிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நோயாளியான்னு நினைக்கிற அளவில் அவருடைய பணிவும் அவருடைய அந்த இடமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதுமே தாய்க்கு செவிமடுத்தவர்களாகவே நான் கண்டிப்பா அவங்க பேசுற டைம்ல இவர்கிட்ட பேச்சு வர, அவங்க பேசுற டைம்ல இவர்கிட்ட பேச்சு வராம முழுமையாக செவிமடுப்பதை பிர்ன்னு நினைச்சான். செவிமடுப்பது சரியா? தாய் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு வருவாங்க, அது தெரியுமா, அது தெரியுமா, அது ஒழுங்க, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு. ஆனா தாய்க்கு பிர் நன்மை செய்யற தாயை பேச, தாய்மார்கள் நிறைய பேசுறத கேட்கிறதா நன்மை. சுப்ஹானல்லாஹ். அவங்களோட வயசான பின்னால நான் பல காட்சிகளையும் கண்டிக்கிறோம், அனுபவத்திலையும் பார்த்துக்கிறோம். அவங்க சிலவங்களை தேடி போவாங்க, என்னதுக்கு தான் அங்கே போகிறாங்களோ தெரியாது, இவங்க எதுக்கு போகிறாங்கன்னு சும்மா போயிட்டு என்னமா டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இங்கே வீட்டில் இருக்க வேண்டியதானு. இவனுக்கு இந்த உணர்வு விளங்கலைண்டா அவங்களுடைய கடந்த காலம். நம்ம அவங்களோட கடந்த காலத்தை பற்றி பேசவும் மாட்டோம். தாயிட்ட உட்காந்து உங்களோட கடந்த காலத்தை சொல்லுங்கன்னு கேட்ட பிள்ளைகள் எத்தனை பெரிய உங்களோட வரலாறை கேட்க, ஆனால் இவர்கிட்ட வரலாறு சொல்லி கண்டிப்பான் இல்லைங்கிட்டா, இவன்ட வீட்டுக்கு சம்பவம், அது சம்பவம், இது சம்பவம் சொல்லிட்டு. ஆனால் தாயிட்ட நீங்கள் சின்னத்தில் எப்படிமா படிச்சீங்க, என்ன மாதிரி போனீங்க, அந்த உணர்வுகளை நீங்கள் எடுத்து உட்காந்து பாருங்க. அவங்களோட சகோதரிட்ட போய் உட்காந்து கேட்டு பாருங்க, மற்றவங்ககிட்ட கேட்டு உட்காந்து அவங்க படுற மகிழ்ச்சியை நீங்கள் பாருங்க எப்படின்னு. அதை பொய்க்கு செய்யவும் கூடாது, உண்மையாக செய்யணும். அவங்களோட இருந்து கலந்து பாருங்க, அவங்களுடைய உணர்வுகள் வெளிப்பட விட பல மனத்தியாலங்கள் அவங்களுக்கு ஒதுக்கி பேசுங்க. நான் சிலர் கண்டிக்க அதுவும் சிறப்பு தான். நான் போகிற டைமில் வண்டியில் போகிற டைமில் பேசிட்டு போவேன், திருப்பி வர டைமில் பேசிட்டு பலர் சொல்லிக்கிறான், நல்ல விஷயம்தான். மற்ற டைமில் பேசுறீங்களான்னு பாருங்க, உங்களோட பெருமதியான நேரத்தை கொடுக்குறீங்களா, விளங்கிட்டா, சீரியஸான டைமை கொடுக்குறீங்களா, ஆஃப் டைமை கொடுக்குறீங்களா, பேப்பர் வாசிக்கிற மாதிரி விளங்கிட்டா, சோசியல் மீடியா பார்க்குற மாதிரி அப்படி டைம் கொடுக்குறீங்களா, உங்களோட பெருமதியான நேரத்தில் உண்டை ஒதுக்கி அவங்களுக்கு கொடுத்திக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எனவே இதையும் செய்யுங்க, அதையும் செய்யுங்க. வளமையான இதையும் மறக்க தேவையில்லை. பெருமதியான அவங்கள்ட்ட உங்களோட தேவைக்காக மட்டும் பேசிக்கிறீங்களா, அவங்களோட தேவைக்காக மட்டும், உங்களுக்கும் பொது தேவை இல்லாத ஒரு பகுதியை பேச விட்டு ஒரு மணி நேரம் கேட்டிக்கிறீங்களா, அதை சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னு கேட்டிக்கிறீங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை தாய் மகிழ்ச்சி அடையணும் என்பதற்காக பிர்ரு போல நீங்க செஞ்சிருக்கீங்களான்னு பாருங்க, நினைச்சு பாருங்க. பல மூத்தவர்கள் சந்தித்து பேசிட்டுக் கொள்வதெல்லாம் அவங்களுடைய ஆறுதலுக்காகத்தான். ஏன்னா நம்ம தேவையில்லாத மாட்டோம், அவங்களுக்கு போய் நமக்கு அவங்க தேவையில்லை. சில வாழ்நாளிலே சொத்துக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க, அதனால நமக்கு இப்போ அவங்க தேவையில்லை. நம்ம ஹசனுல் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி சொல்ற மாதிரி, நான் என் தாய்க்கு நன்மை செய்கிறேனே கூலி கிடைக்குமா? இல்லை. உன்னோட தாய் உன்னுடைய வாழ்வையும் பிறப்பையும் உன்னுடைய வளர்ச்சியை நினைச்சு உனக்கு உபகாரம் செய்தார், நீ அவருடைய மரணத்தை எதிர்பார்த்து உபகாரம் செய்து கொண்டிருக்க. இன்னும் கொஞ்சம் நல்ல மௌத்தா போகிறாங்க, நாங்கள் அதுக்குள்ள நல்லது செஞ்சிடணும் அப்படின்ட்டு தான் நீ என்ன செய்கிற நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார்கின்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுபோல அதாவது இயாஸ் இப்னு முஆவியா முக்கியமான அறிஞர்கள் ஒருவர், அவருடைய தாய் மௌத்தாகிறோன்னே அழுதாங்க. ஏன் நீங்கள் அழுறீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சொர்க்கத்துக்கு போக 2 கதவு இருந்துச்சு, ஒன்று மூடப்பட்டுட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு சொர்க்கத்துக்கு போக 2 கதவு இருந்தது, ஒரு கதவு எனக்கு மூடப்பட்டது என்று சொல்றாங்க. அதுபோல அதாவது உவைஸ் கர்னி, நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன, அதாவது அவரை என்ன செய்யறாங்க சொல்றாங்க, சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, இதா அத்தா அலை, அதாவது அவர்கிட்ட யமன்ல இருந்து என்ன செய்யறாங்க சிலர் வந்த உடனே அவர் கேட்கிறார், அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், உவைஸ் இப்னு ஆமிர் உங்களில் இருக்கிறாரான்னு கேட்குறார். சஹீஹ் முஸ்லிம்ல வார செய்தி. அப்படியே கேட்டு வார டைமில் நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப நான் உவைஸ் இப்னு ஆமிர் என்றாங்க. அப்போ கேட்குறாங்க, மின் முராத் கோத்திரமானு கேட்குறாங்க. ஆமண்ணா. கர்ன் கோத்திரத்துலேருந்து வந்தா ஆமன்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஃபகானபிக்க பராசுன் பராத், உங்களுக்கு ஒரு வெண்குஷ்டம் இருந்து அது குணமடைஞ்சுதா, ஒரு சின்ன பகுதியை தவிர, ஒரு திருகத்தின் அளவுக்கு தவிர என்றாங்க. ஆமன்றாங்க. உங்களுக்கு உம்மா ஆகிக்கிறான்னு கேட்குறாங்க. ஆமன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், யாத்தி அலைக்கும் உவைஸ் இப்னு ஆமிர் மா அம்தாதி அஹ்லில் யமன் மின் முராத் மின் கர்ன், இந்த பிரதேசத்திலிருந்து சொன்ன மாதிரி உவைஸ் இப்னு ஆமிர் வருவார், அவருக்கு இப்படி வெண்குஷ்டம் இருந்து அது குணமாகி இருக்கும் ஒரு பகுதியை தவிர அவங்களுக்கு தாய் இருப்பாங்க, அந்த தாய்க்கு உபகாரம் செய்து வருவார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படித்தான் என்று சொன்னால் அப்படித்தான் என்று அல்லாஹ் தஆலா அதை ஆக்கி வைப்பார்.
அவர் சத்தியம் பண்ணிட்டார்டா அல்லாஹ் இப்ராருல் கஸம், அந்த சத்தியத்தை நிகழ வைத்து விடுவான் என்று அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க ஃபஇன் இஸ்ததஅத யஸ்தக்ஃபிர லக ஃபஃஅல், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு அவரிடத்திலே நீங்கள் கேட்க முடியும் என்றால் கேளுங்கள் என்றார். தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒருவருடைய பாவங்கள் அதாவது மன்னிக்கப்படும், அவருடைய பாவ மன்னிப்பும் அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பில் அவர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய செய்தி. தாய்க்கு உபகாரம் செய்றீங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹும்ம அதூபு இலைக் என்று சொல்றீங்கன்னா உங்களுடைய இஸ்திக்பார் கபூலாகிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய ஒரு இடத்துல நிற்கும். எப்படி அந்த தாயுடைய பிர்ல நம்ம இதெல்லாம் நம்முடைய இஸ்திக்பார் கபூலாகிற இடத்துல அது வந்து நிற்குது. அந்த அளவுக்கு அவருக்கு இவருக்கு வாக்கு எங்களுக்கு அது முன்மாதிரி. ஃபஸ்தக்ஃபிர்லி உமர்லாம் சொல்றாங்க, எனக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்யுங்கள், ஃபஸ்தக்ஃபர் லஹு, அவருக்கு பாவ மன்னிப்பு தேடினாங்க. அப்போ கேட்குறாங்க துரீத் ஐன துரீத், எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் கூஃபாக்கு போகிறேன்னாங்க. அலா அக்துபுலக இலா ஆமிலிஹா, அங்கே உள்ளவருக்கு நான் எழுதவா, அவங்களே கவனி இங்கே இந்த மாதிரி பார்த்துக்கங்கன்னு சொல்லுவா. கால அக்கூனு ஃபி கப்ரா இன்னாசி அஹப்பு இலைய, அதாவது மக்களோடு மக்களாக இருந்து விட்டு போவது எனக்கு மிகவும் விருப்பமானது, எனக்கு எந்த இதுவும் தேவையில்லை, மக்களோடு மக்களாக நான் இருந்து விட்டு போவது எனக்கு மிகவும் விருப்பமானதுன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஹலீஃபா ஒரு ஆட்சியாளர் கேட்குறாரு, உங்களுக்கு எழுதவான் வேணான்றார். சிஃபத்து வந்து அப்படி இருக்கு. இதெல்லாம் பார்த்து சஹாபாக்கள் நாம் சொல்ல நினைச்சு பாருங்க, இந்த சஹாபாக்கள் எல்லாம் உச்சகட்டத்தில் இருந்த சஹாபாக்கள் கீழே தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒருவரை கண்டு அவங்கள்ட்ட பாவமன்னிப்பு தேட சொன்னதால தேடுறாங்க. பெருமை இருக்குமா? அந்த வட்டத்தில் அடையாளம் இருக்குமா? ஆனா நம்ம செய்த சாதாரண நல்லமல்களை வச்சுக்கண்டு நம்ம அடைகிற உணர்வுகள் சாதாரணம் அல்ல. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம எடுத்து பார்த்தோம்டா இந்த அடிப்படையில் தாய் தந்தையுடைய விஷயம், இது நம்ம எவ்வளவு சொன்னாலும் அந்த உணர்வுகளை முழுமையாக நம்ம கொண்டு வர முடியாது. இதை நம்ம உள்வாங்கிட்டோம் என்று சொன்னால் தாயுடைய விஷயத்துல நம்ம மேக்சிமம் எந்த அளவுக்கு நம்மட விளக்கங்களையும் நம்மட புரிதல்களையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்களுக்கு கீழால நம்ம நிற்போமோ, துல்லு தலீலாக, அதாவது தாழ்ந்த நிலையில நம்ம நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு நிற்கணும். எல்லா இடத்துலையும் அதை கவனித்து நம்ம நடந்து கொள்ளணும். உடனே இஸ்திக்பார் செய்யணும். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றேன், ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களோட உள்ளத்துல உள்ளதை அல்லாஹ் தஆலா அறிந்தவன். ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன இன் தகூனு சாலிஹீன ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா, நீங்க சாலிஹீன்களாக இருந்தால் நீங்க பிழை விட்டு மீளுகிற நேரத்தில் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான் என்று என்ன குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இதை நம்ம உணர்ந்து நம்ம தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக வர வேண்டும். இதுல அடுத்தவர்களை வழக்கில் கொண்டு இழுத்துறது, மனைவிமார்களை இழுத்துறது, அவங்க பிழையே செய்திருந்தாலும் அவங்களுக்கு தாயல்ல வேண்டும். விளங்கிட்டா? நீங்க மாமியாருக்கு ஒரு பிழையை செய்திருந்தாலும் உங்களுக்கு அவங்க தாயில்லை, மனைவி அப்படித்தான் அணுகணும். இவர்கள் உங்களுக்கு தாய் இல்லை, அவர்கள் விடுற பிழைகளை ஏண்ட தாய் தெரியுமான்னு நீங்க அவங்களோட வழக்கு பேசுறதை விட உண்ட தாய் அந்த இடத்துக்கு கொண்டு வர லெவல்ல நீயே சூழலை வச்ச, ஏன் வழக்க வச்ச என்ற அளவுக்கு மேக்சிமம் நடந்து கொள்ள வேண்டும். அதுல சரியான முறையில் அவங்களும் அநியாயப்படாம அவங்களும் கெட்டவண்ட பெயர் எடுக்காம இவர்களையும் என்ன அந்த லெவலுக்கு கொண்டு வராத முறையில் நடந்து கொள்வதுதான் மிக சிறப்பானது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்கள் விஷயத்தில் முழுமையான புரிதலை தந்து அவர்களோடு உபகாரம் செய்து நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கியவர்கள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக தந்தையுடைய நிலையை நம்ம இன்ஷா அல்லாஹ் அவருடைய உணர்வுபூர்வமான இடங்கள் என்ன, எந்த இடத்துல நம்ம தந்தையை மறக்கிறோம், ஏன் மறக்கிறோம், எதற்காக மறக்கிறோம் என்ற பகுதியை நம்ம பார்த்து விட்டு இன்ஷா அல்லாஹ் அவர்களோட சட்டம் தொடர்பான விஷயங்களுக்குள்ள நம்ம வருவோம். அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.